வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 8 கோடி ரூபாயில் அங்கக கிராமங்கள் திட்டம், முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. சட்டப்பேரவை அமளியால் திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர். பாமக, மார்க்சிய கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் வெளிநடப்பு. வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது ஆஸ்ட்ரோசாட். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர், தலைவர்கள் பாராட்டு. காவிரியில் உடனடியாக 48 டிஎம்சி தண்ணீர் விட தமிழகம் வலியுறுத்தல். முடியாது என காவிரி கூட்டத்தில் கர்நாடகம் திட்டவட்டம். இயற்கை பண்ணை முறையை விவசாயிகளிடம் பரப்பும் வகையில் 8 கோடி ரூபாய் செலவில் அங்கக கிராமங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் இன்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த முதல்வர் ஜெயலலிதா, பண்ணை இயந்திரங்கள், கருவிகள் வாங்குவதற்கு கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 245 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு 80 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மாநிலம் முழுவதும் வேளாண் பயிர்களில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தும் வகையில் 3,25,000 ஏக்கர் நிலங்களில் செயல் விளக்கங்கள் அமைக்கப்படும் என்றார். இயற்கை பண்ணையை முறையை பிரபலப்படுத்தும் வகையில் 8 கோடி ரூபாய் செலவில் அங்கக கிராமங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். பாரம்பரிய இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க மானிய விலையில் மண்புழு உரம், அங்கக முறையில் உற்பத்தி செய்யப்படும் விதைகள் கொள்முதல், திரவ உயிர் உரங்கள், பாஸ்பேட் செறிவூட்டப்பட்ட இயற்கை உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள் பயன்பாட்டை அதிகப்படுத்தி தொகுப்பு அணுகுமுறையில் அங்கக கிராமங்கள் அமைக்கப்படும். இத்திட்டம் சுமார் 8 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். திருச்சி, மதுரை மாநகருக்கான நீங்களே செய்து பாருங்கள் காய்கறி உற்பத்தி திட்டம், விவசாயிகளுக்கான வெளிநாட்டு கல்வி சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்த ஜெயலலிதா, கடந்த ஆண்டுகளில் 127.95 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும், இது கடந்த திமுக ஆட்சியின் அதிகபட்ச உணவு உற்பத்தியை விட 55% அதிகம் என்றும் கூறினார். இஸ்ரேல் உள்ளிட்ட மேலை நாடுகளில் உயரிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பின்பற்றி பயிர் சாகுபடியில் அதிக மகசூல் பெற்று வருகிறார்கள். அதேபோன்று தமிழகத்தில் உள்ள 100 முன்னோடி விவசாயிகளுக்கு தோட்டக்கலை பயிர்களில் நன்கு முன்னேறியுள்ள வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 110 விதியின் கீழ் 2வது அறிக்கை ஒன்றை வாசித்த ஜெயலலிதா, மகளிர் சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு அம்மா கைபேசி திட்டம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் சிறப்பு மென்பொருள் கொண்ட கைபேசிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து 110 விதியின் கீழ் அவர் 3வது வாசித்த அறிக்கையில் திருச்சி, திருப்பூர், கோவையில் சைக்கிள்களுக்கான தனிப்பாதை, புதிய மேம்பால திட்டங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். இதனிடையே 110 விதியின் கீழ் செய்யப்படும் அறிவிப்புகளை விமர்சித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். பின்னர் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்ற திமுகவினர் திமுக தலைவர் கருணாநிதி பற்றி ஆலந்தூர் அதிமுக எம்எல்ஏவான வெங்கட்ராமன் கூறிய கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அமளி ஏற்பட்டதால் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். ஒரு உறுப்பினர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், திமுகவுக்கு பேச தெரியவில்லை, நாங்கள் அந்த உறுப்பினர் சொன்ன வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதை கேளாக்காதவராக இருந்த காரணத்தால், நாங்கள் திருப்பி திருப்பி சொன்ன காரணத்தால் எங்களை போலீஸை விட்டு வெளியேற்றியிருக்கிறார் சபாநாயகர். முன்னதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து பாமக, மார்க்சிய கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நாங்கள் எழுப்பியிருந்த பிரச்சனைக்கு பதிலே சொல்லாமல் அரசு அனுமதி அளித்திருக்கிறது, மணல் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் பதில் சொன்னார்கள். அரசு சொல்லக்கூடிய பதில் உண்மையும் அல்ல, ஏற்கத்தக்கதும் அல்ல. அங்கே நடப்பது என்னவோ அதை மறைத்து பேசுகிறார்கள். அதை கண்டித்து
இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா காவேரி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, பேருந்துகள் எல்லாம் சரியில்லாத சூழ்நிலையில் ஒரு பெண் பேருந்திலிருந்து கீழே விழுந்த பிரச்சனை, சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அளவில் மெர்க்குரி கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு உட்காருங்க அவ்வளோதான் எடுக்க முடியும் என்று சொல்லி பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பேசுவதற்கு உரிமைகள் மறுக்கப்பட்டதின் காரணத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த போக்கினை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறது. சட்டமன்றத்தை கூட்டிய பிறகு சட்டமன்றத்திலே பேசாமல் வெளிநடப்பு செய்கிறார்கள், வீட்டுக்கு போய்விடுவார்கள் என்று கொச்சையாக கேலியாக எதிர்க்கட்சிகளை பார்த்து பேசியதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரிடத்தில் இருக்கைக்கு சென்று வலியுறுத்தினார்கள். அதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் உடனடியாக அவர்களை இன்று ஒட்டுமொத்த அவை நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றம் செய்திருக்கிறார்கள். அதை கண்டிக்கக்கூடிய வகையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதம் குறித்தும் புதிய அறிவிப்புகள் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்குகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையில் இன்று இந்து சமய அறநிலைத்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு பின்னர் பதிலுரை வழங்கிய அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அதில் முதலாவதாக சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவிப்பினை வெளியிட்ட அமைச்சர் தோப்பு என்.டி. வெங்கடாசலம், தருமபுரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் மாவட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும் என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து வனத்துறை சார்ந்த அறிவிப்பினை வெளியிட்ட வனத்துறை அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தம் 1000 கிராமங்களில் 1,02,00,000 மரக்கன்றுகள், அதாவது உயிர் பன்மை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வளர்க்கப்படும் என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டார். அதேபோல ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் புதிதாக 3 வன கால்நடை மருந்தகங்கள், அதாவது வன உயிரின மோதல்களை தடுக்கும் வகையில் இந்த கால்நடை மையங்கள் அமைக்கப்படும் என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் காமராஜ் புதிய அறிவிப்புகளை வெளியிடும்போது பல்வேறு திருக்கோயில்களுக்கு புனரமைப்பு பணிகளை அறிவித்ததுடன் அம்மன் திருக்கோயில்களில் காவடி மற்றும் அக்னி சட்டி ஏந்தி வருவோரிடம் கட்டணம் வசூலிக்கப்படுவது ரத்து செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் அறிவித்திருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து சையது. PSLV C-30 ராக்கெட் மூலம் இன்று காலை விண்ணில் செலுத்தப்பட்ட ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். விண்வெளியில் உள்ள எக்ஸ்ரே மற்றும் புற ஊதா கதிர்களின் இயக்கம், நட்சத்திரங்கள் மற்றும் மற்ற கோள்களின் இயக்கம் உள்ளிட்ட வானிலை ஆய்வுகளை மேற்கொள்வதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோளானது PSLV C-30 ராக்கெட்டின் உதவியுடன் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோளுடன் அமெரிக்கா, இந்தோனேஷியா, கனடா நாடுகளைச் சார்ந்த 6 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன. இந்த 7 செயற்கைக்கோள்களும் பூமியிலிருந்து சுமார் 25 நிமிட பயணத்திற்கு பிறகு பூமியின் நீள்வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. மேலும் இதுவரை மற்ற நாடுகள் அனுப்பிய செயற்கைக்கோள்கள் அனைத்தும் குறைந்த அலைவரிசைகளை கண்காணிக்க மட்டுமே பயன்பட்டு வந்தன. ஆனால் ஆஸ்ட்ரோசாட்டானது குறைந்த அதிக அளவிலான எக்ஸ்ரே கதிர்கள் மற்றும் புற ஊதா கதிர்களை கண்காணிக்க பயன்படும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தொடர் வெற்றிகள் இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில் மேலும் உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து கோபிநாத். தற்பொழுது விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் இதுவரை செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை விட தனித்துவம் வாய்ந்தது என்று இஸ்ரோ தலைவர் கிரண்குமாரும் செயற்கைக்கோள் மைய இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரையும் தெரிவித்தனர். AstroSat has come at the right time because it is giving a unique opportunity with a set of data which others do not have of this category. In the near future, one of the X-ray payloads capability is much better than what is going to be launched few years from now. விண்வெளியில் பல நிகழ்வுகள் நடக்குது. அந்த நிகழ்வு நடக்கிறது வெறும் கண்ணில் மட்டும் பார்த்தா சொல்ல முடியாது. அதாவது சில ஒலிகளைகள் சில காதில் கூட கேட்க முடியாது, அல்ட்ராசவுண்ட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம கண்ணில் பார்க்குறதும் தாண்டி எக்ஸ் கதிர்கள், ஊதா கதிர்கள், அந்த கதிர்களில் பார்க்கும் பொழுது வெளிமண்டலத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்த இரவும் பகலும் அயராது உழைத்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு
இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். ஆஸ்ட்ரோசாட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதன் மூலம் விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோள் ஏவிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றிருப்பது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய செய்தி என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதுவரை பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடுகளால் மட்டுமே இதுபோன்ற அதிநவீன செயற்கைக்கோள்களை தயாரிக்க முடியும் என்றிருந்த சூழ்நிலையையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா போன்ற வளரும் நாடுகளாலும் மிகவும் குறைந்த செலவில் குறைந்த காலத்தில் அதிக தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயற்கைக்கோள்களை தயாரிக்க முடியும் என்பதை நமது விஞ்ஞானிகள் நிரூபித்து காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மிக குறுகிய காலத்தில் ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்த அயராது பாடுபட்ட இஸ்ரோ தலைவர் மற்றும் விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என அனைவருக்கும் உளம் கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். காவிரியில் உடனடியாக 48 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழகம் வலியுறுத்தியுள்ளது. தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடகம் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. தில்லியில் காவிரி மேற்பார்வை குழுவின் கூட்டம் மத்திய நீர்வளத்துறை செயலர் சசிசேகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடகம் சார்பில் அலுவலர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தின் சார்பில் தலைமைச் செயலர் கே ஞானதேசிகன், பொதுப்பணித்துறை செயலர் NS பழனியப்பன் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழகத்திற்கு 95 டிஎம்சி தண்ணீர் தேவை என்றும் ஏற்கனவே திறந்துவிட வேண்டிய நிலுவை அளவான 48 டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு கூடுதலாக தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடகத்திற்கு நீர்வளத்துறை செயலர் அறிவுறுத்தினார். கர்நாடகத்தில் வறட்சி நிலவுவதாக தெரிவித்த கர்நாடகம், வறட்சி கால விதிமுறைப்படிதான் தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிட முடியும் என்று தெரிவித்துள்ளது. நிலக்கரி சுரங்க முறைகேட்டு வழக்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு சம்மன் அனுப்பிய சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணையின் போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு சம்மன் அனுப்ப வேண்டுமென ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் மதுகோடா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டது. அதனையடுத்து சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் மன்மோகன் சிங்கிற்கு சம்மன் அனுப்ப எந்த முகாந்திரமும் இல்லை என்று வாதிட்டார். ஜிண்டாலுக்கு சுரங்கம் ஒதுக்கியதில் மன்மோகன் சிங் உள்நோக்கத்துடன் செயல்படவில்லை என்றும் சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. அந்த மனு மீது அக்டோபர் 16ஆம் தேதி உத்தரவிடப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிபிஐயின் இந்த அறிவிப்பிற்கு காங்கிரஸ் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. Dr. Manmohan Singh has a reputation of completely white and completely clean reputation. Is probably the cleanest politician this country has, or amongst the cleanest. And therefore, any allegation against him was only politically motivated. And we are happy that even the CBI has now come to the same point of view. அலுவலர்களால் நேரிட்ட மன அழுத்தமே காரணம். விஷ்ணுபிரியாவின் நண்பர் புகார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக ஆட்சி வந்தால் தமிழகத்தில் முழு மதுவிலக்கு அமல்படுத்தும் என்று நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் போது மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்றார். வத்தலக்குண்டுவில் தனது பயணத்தை தொடங்கிய அவர் நிலக்கோட்டை, சிலுக்குவார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். சிலுக்குவார்பட்டி மக்களிடையே பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் முதலாவதாக தமிழகத்தில் முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். கலைஞர் உறுதிமொழி கொடுத்துட்டாரு. கலைஞர் சொன்னதான் செய்வார், செய்வதுதான் சொல்வார் என்பது உங்களுக்கு தெரியும். நீ கவலைப்பட வேண்டியதில்லை. முதல் கையெழுத்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பூரண மதுவிலக்கு, முழு மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துள்ளேன். ஹெல்மெட் தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக போராடிய வழக்கறிஞர்களின் இடைநீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சங்கத்தினர் சார்பில் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மற்றும் கோகுல்ராஜ் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தொல் திருமாவளவன் விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு மற்றும் கோகுல்ராஜ் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்களின் சாவில் ஏராளமான சந்தேகங்கள் உள்ளன. சமூக விரோதிகளை தண்டிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கோகுல்ராஜ் கொலை வழக்கையும் விஷ்ணுபிரியா சாவு வழக்கையும் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். உயர் அலுவலர்கள் அளித்த மன அழுத்தம் காரணமாகவே டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்டதாக சிபிசிஐடி காவல்துறையிடம் விஷ்ணுபிரியாவின் நண்பரும் வழக்கறிஞருமான மோனிக் மாளவியா புகார் அளித்துள்ளார். திருச்செங்கோடு டிஎஸ்பியாக பணியாற்றிய விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விஷ்ணுபிரியாவின் தொலைபேசியை ஆய்வு செய்து வரும் அவர்கள் அதில் அவருடன் நீண்ட நேரம் பேசியவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞரும் விஷ்ணுபிரியாவின் நண்பருமான மோனிக் மாளவியா என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது உயர் அலுவலர்கள் அளித்த மன அழுத்தம் காரணமாகவே விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்டதாக புகார் தெரிவித்த மாளவியா இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஸோ இப்போ இவங்க கூப்பிட்டது நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசியிருக்கீங்க, என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்க, என்ன மாதிரியான கேள்விகள் அவங்க கேட்டாங்கன்றதை கேட்டிருக்காங்க. நான் இது மாதிரியெல்லாம் கேட்டாங்க, இவ்வளோ கேசஸ் நம்ம தப்பாக போட்டுட்டோன்ற நினச்சி இது பண்ணியிருக்காங்க. காரணம் அழுத்தம், வேறு ஒன்றும் இல்லை. இது சம்மந்தமாக எஸ்பிக்கு நிறைய முறை மெமோ அனுப்பியிருக்காங்க. எந்த ஆக்ஷனும் எஸ்பி எடுக்கலை. அதெல்லாம் நான் விவரமாக வெளிப்படையாக அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். கரூரில் மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பாக மதிமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதிமுகவில் இருந்து பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் விலகிய நிலையில் இன்றைய தொண்டர்களின் மனநிலையை அறியும் நோக்கில் இக்கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய கட்சியின் ஆட்சிமன்ற குழு செயலர் ஈரோடு கணேசமூர்த்தி கட்சியில் இருந்து விலகியவர்களால் மதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்தார். அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களும் 2 நகர கழகத்தினுடைய செயலாளர் போக மீதி இருக்கிற 2 நகர கழகத்தினுடைய செயலாளர்களும் தலைமை நிர்வாகிகள் அனைவருமே என்றும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு இந்த மாவட்ட கழக கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஈடு செய்ய முடியாத இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற செய்தியை படிக்கிற நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் கரூர் மாவட்டத்தில் நான் குறிப்பிட்டது போல எந்த சேதாரமும் இல்லை. தமிழகத்தில் உள்ள 21 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று நடைபெற்றது. மொத்தம் 153 மாணவர்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தனர். இன்றைய கலந்தாய்வின் முடிவில் 78 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. நாளை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 7 அரசு கல்லூரிகளுக்கும் 14 அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் சேர்ந்து 21 கல்லூரிகளுக்கான சேர்க்கைக்கு உரிய இடங்கள் இந்த கலந்தாய்வினால் தெரிவு செய்யப்பட உள்ளது. என்சிடி உத்தரவின் அடிப்படையில் அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமையினால் பிஇ பிடெக் மாணவர்கள் இந்த தடவை அதிக அளவில் பிஎடுக்காக விண்ணப்பித்துள்ளார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்மஞ்சேரி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தவறான சிகிச்சையால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அருகில் உள்ள சோழிங்கநல்லூரை அடுத்த செம்மஞ்சேரி பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த சரவணன் சலவை தொழில் செய்து வருகிறார். பிறந்து 3 மாதங்களான அவருடைய குழந்தை திவ்யஸ்ரீயை அதே பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த வாரம் சிகிச்சைக்காக அவர் சேர்த்துள்ளார்.
இந்த நிலையில் மருத்துவ உதவியாளர்கள் அளித்த தவறான சிகிச்சையால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி குழந்தையின் உறவினர்கள் உட்பட திரளான மக்கள் ராஜீவ்காந்தி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதிக்கு வந்த அடையாறு பகுதி துணை ஆணையரின் வாக்குறுதியை ஏற்று போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கொற்றலை ஆற்றில் செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஊத்துக்கோட்டை வட்டம் அகரம்கண்டியில் உள்ள கொற்றலை ஆற்றில் செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரியில் குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆற்றில் இறங்கி போராட முயன்ற திரளான பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கொசத்தலை ஆற்றை பாதுகாப்போர் இயக்கத்தின் சார்பாக 3 மாத காலமாக தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு ஆற்றிலே குடியேறுகின்ற போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி 1 வார காலத்தில் நிறுத்தப்படாததால் மீண்டும் மக்கள் கொதித்தெழுந்து 7 கிராமத்துக்கு 7 பஞ்சாயத்தை சேர்ந்த மக்கள் அந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாகப்பட்டினம் அருகில் உள்ள பெட்ரோலிய ஆலையை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். நாகப்பட்டினம் மேலவாஞ்சியூர் பகுதியில் இருந்து காவிரி உரிமை மீட்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் பல்வேறு விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர். சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்கு போதிய நீரின்றி தவித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊர்வலத்தின் போது காவிரி நீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். ஊர்வலமாக சென்ற விவசாயிகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி பனங்குடி பகுதியில் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான பெட்ரோலிய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். 16 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி தொடங்கி பாழ்படுமோ என்ற அச்சத்தில் கதிகலங்கி விவசாயிகள் கிடக்கிறார்கள். குடிநீருக்கும் பேராபத்து வந்துவிட்டது. கர்நாடகத்திலே 70 TMC தண்ணீர் காவேரி அணைகளில் இருக்கிறது. பொய் சொல்கிறார்கள் இல்லை என்று. இந்த நிலையில் மத்திய அரசு ஒதுங்கிக் கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. காஞ்சிபுரத்தில் இன்று சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இன்று திடீரென மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்ததாலும் கழிவுநீர் கால்வாய் மூடிகள் திறந்து கிடப்பதால் மழைநீரில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். இந்த ஆண்டு வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. 2 நாளாக மழை வரல எதிர்பார்த்த மக்கள் ஏக்கத்தோடு இருந்தோம். ஆனால் திடீர்னு கொஞ்சம் மழை காஞ்சிபுரம் கொஞ்சம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இதே மழை நீடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். மக்களோட தண்ணி பிரச்சனை நிறைய போகும். அதே சமயத்தில் காஞ்சிபுரத்தில் மழைநீர் போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கங்கே தேங்கி இந்த சின்ன மழைக்கு ட்ரெயினெல்லாம் அடிச்சு வெளியே வந்துச்சு. இதில் நிர்வாகம் சரி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தருமபுரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீர் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி எடுத்த காரணத்தால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதை அடுத்து லேசான சாரல் மழையுடன் தொடங்கி கனமழையாக 1 மணி நேரம் வரை மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. அனல் காற்று வீசி வந்த நிலையில் இன்று சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், குந்தாரப்பள்ளி ஆகிய பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் திடீரென மழை பெய்தது. சில மணி நேரம் நீடித்த இந்த சாரல் மழையால் வெப்பம் தணிந்தது. மாலத்தீவு அதிபர் பயணம் செய்த படகில் குண்டுவெடிப்பு. அதிபரின் மனைவி காயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மாலத்தீவு அதிபர் அப்துல்லா யமீன் பயணம் செய்த படகில் நேரிட்ட குண்டுவெடிப்பில் அதிபரின் மனைவி காயமுற்றார். சவுதி அரேபியாவில் ஹஜ் பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு அதிபர் அப்துல்லா யமீன் நாடு திரும்பிக் கொண்டிருந்தார்.
தீவு பகுதியில் அமைந்துள்ள பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து படகு மூலம் அவர் தலைநகரான மேலுக்கு செல்லும் போது திடீரென படகின் எஞ்சின் அமைந்துள்ள இடத்தில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இதில் அதிபர் அப்துல்லா யமீன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அதிபரின் மனைவி ஃபாத்திமா மற்றும் அதிபரின் பாதுகாவலர்கள் காயமுற்றனர். குண்டுவெடிப்பிற்கான காரணம் பற்றி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சை சமாளித்து வெற்றி பெறுவோம் என தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் ரசெல் டொமிங்கோ தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து பாப் டு பிளசிஸ் தலைமையிலான 20 ஓவர் கிரிக்கெட் அணியினர் இந்தியா வந்துள்ளனர். தென்னாப்பிரிக்க அணியினர் இந்தியாவில் 72 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணியுடன் 3 20 ஓவர் போட்டி, 5 ஒருநாள் போட்டி மற்றும் 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளனர். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் முதலாவது 20 ஓவர் போட்டி நடக்க உள்ளது. இதுபற்றி பேசிய தென்னாப்பிரிக்க அணி பயிற்சியாளர் டொமிங்கோ, இதுதான் எனது முதல் இந்திய சுற்றுப்பயணம். எனது பயிற்சியில் வீரர்கள் களமிறங்கப் போவது தனக்கு உரிய புதிய சவாலாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்திய வீரர்களின் வேகப்பந்து வீச்சு தாக்குதலை எளிதாக எதிர்கொண்டு விட்டால் பின்னர் அவர்களின் சுழற்பந்து வீச்சு ஆதிக்கத்தை சமாளித்து சிறப்பாக ஆட முடியும் என்று அவர் தெரிவித்தார். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிகளவு 37, குறைந்த அளவு 22. கோயம்புத்தூர் அதிகளவு 34, குறைந்த அளவு 21. திருச்சி அதிகளவு 38, குறைந்த அளவு 22. திருநெல்வேலி அதிகளவு 35, குறைந்த அளவு 25. சேலம் அதிகளவு 35, குறைந்த அளவு 22. புதுச்சேரி அதிகளவு 34, குறைந்த அளவு 25. வேலூர் அதிகளவு 33, குறைந்த அளவு 24. உதகை அதிகளவு 22, குறைந்த அளவு 14. கொடைக்கானல் அதிகளவு 19, குறைந்த அளவு 12. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். டெல்லி அதிகளவு 35, குறைந்த அளவு 24. மும்பை அதிகளவு 33, குறைந்த அளவு 23. கொல்கத்தா அதிகளவு 35, குறைந்த அளவு 26. ஹைதராபாத் அதிகளவு 33, குறைந்த அளவு 21. பெங்களூருவில் அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்த அளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 8 கோடி ரூபாயில் அங்கக கிராமங்கள் திட்டம், முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. சட்டப்பேரவை அமளியால் திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர். பாமக, மார்க்சிய கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் வெளிநடப்பு. வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது ஆஸ்ட்ரோசாட். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர், தலைவர்கள் பாராட்டு. காவிரியில் உடனடியாக 48 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும், முடியாது என காவிரி கூட்டத்தில் கர்நாடகம் திட்டமிட்டது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.